காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, 2025 தமிழ் நியூ இயர் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுல முதல்ல தனுசு ராசி ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி ஆண்களுக்கு இந்த வருடம் ஏதாவது பணப்பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு இழப்பு லாஸ் இருக்குன்னா ஸோ அது ஃபேமிலி ரீதியா அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபேமிலி சைட்ல இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பலம் கிடைக்கும். ஓகே, ஸோ தனுசு ராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான? பெண்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கான ஒரு பலன் கிடைக்கும். ஆண்களுக்கு ஃபேமிலி சைட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும். பெண்களுக்கு அவங்க எப்படி உழைக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்கள தன்னைத்தானே டெவலப் பண்ணியிருக்காங்களோ அது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இது இருக்க போகுது, அவுட்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்க போகுது. ஓகே, ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் இல்ல புதிய முயற்சிகள் இல்ல புதிய வேலைகளுக்கு நாங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ஸோ இது புதிய வேலை காட்டிலும் இப்போ இருக்கிற வேலையை ஸ்டடி பண்ணுறதுக்கான டைம் பீரியட் இது. ஸோ இப்போ இருக்கிற வேலை நம்ம கைவிட்டு போயிடுமா, இல்லை அது டவுனில் போகுமா, லாஸில் போகுமா பிஸ்னஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிறது இன்னும் டெவலப் ஆகக்கூடிய டைம் இது, ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடிய டைம் இது. அதை மட்டும் யோசிக்கணும், இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வெளியூருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், வேலை சார்ந்த விஷயமோ படிப்பு சார்ந்த விஷயமோ நாங்கள் வெளியூர்களில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான ஏற்ற நேரமா இது? கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவங்களுக்கு கிடைக்கும், அந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணா அது கிடைக்கும். இல்ல வெயிட் பண்ணாம இவங்க தேவையில்லாம சில விஷயங்களை பண்றது, இல்ல புது புது ரூட் எடுக்கிறது, அது மொத்தமா இவங்க பண்ணது எல்லாமே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். வெயிட் பண்ணாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டது அவங்களுக்கு கிடைக்கும், என்னைக்காவது அது ஒரு நாள் கிடைக்கும். ஓகே, ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப திருமணம், இப்ப நாங்க லவ்ல இருக்கோம், கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம், ஸோ இந்த வருடம் கை கொடுக்குமா? ஸோ இது அவங்கள சார்ந்துதான் இருக்கு, அவங்க தான் முயற்சி எடுக்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு ஹேண்ட் சொல்லுவாங்க, அவங்க கையில தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த திருமணம் நடக்கணும், திருமண வாழ்க்கைக்குள்ள லீட் பண்ணணும், போகணும்னா அதுக்கு அவங்க தான் முயற்சி எடுக்கணும். ஸோ அவங்க முயற்சி எடுக்காம தானா நடக்குமான்னு கேட்டா அப்ப நடக்காது, அப்படி சிங்கிளா தான் இருப்பாங்க. ஸோ அதாவது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே அது ஒரு சிங்கிள் இதுல தான் போயிட்டு இருக்கும். இவங்க அதுக்கான முயற்சி எடுத்தா நடக்கும், முயற்சி எடுக்கலாம் நடக்காது. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம் தனுசு ராசி நேயர்கள். ஸோ எங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த வருடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அன்பான, கனிவான, ஒரு அழகான ஒரு துணை அவங்களுக்கு கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்க அதுக்கான ப்ராசஸை ஸ்ட்ராங்கா இறங்கணும். ஓகே, ஸோ ஒரு நல்ல செய்தின்னு நினைக்கிறேன் தனுசு ராசி நேயர்களுக்கு. ஸோ அடுத்ததா பணப்புழக்கம், ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும், பணம் சார்ந்த விஷயங்கள சக்சஸ் கிடைக்கும். அது ஒரு கூட்டு முயற்சியா தான் இருக்கு. அதான் ஃபேமிலி அந்த மாதிரி சார்ந்த ஒரு சக்சஸ், அது சார்ந்த ஒரு நம்பிக்கை, பெரிய பலம் அவங்களுக்கு கிடைக்கும் ஃபினான்ஷியலி. ஓகே, ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, ஸோ இதுக்கு நாங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த டைம்ல அவங்களுக்கு பண ரீதியா அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கும், ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்ப ஹெல்த்ல நிச்சயமா சில பாதிப்புகள் இருக்கும். அதை அந்த பணத்தை வச்சு அவங்க கியூர் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்ச நாளா அந்த ஹெல்த் இஷ்யூஸால சோர்வு அடைஞ்சிருப்பாங்க, வேலை செய்ய முடியாம ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம ஆக்டிவாலேயே நினைப்பாங்க. இப்ப அந்த பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு அப்ப ஹெல்த்தை சரி பண்ணிக்கணும். ஸோ சுவர் இருந்தா சித்திரம் வரையலாம், அந்த சுவரை கிளியர் பண்ணிக்கணும் முதல்ல. அது இந்த வருடம் அவங்க எடுத்துக்கணும். ஓகே, இப்போ தனுசு ராசியிலே சிங்கிளா இருப்பாங்க நிறைய பேர், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம. ஸோ இவங்களுக்கு இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா வாழ்க்கை என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? இவங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்ததுன்னா இவங்க போய் ப்ரப்போஸ் பண்ணணும். ஸோ அது பண்ணாதான் அது என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும். இல்ல எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுமோ பயமா இருக்கு அப்படின்லாம் இருந்தாங்கன்னா ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பே அவங்க லைஃப்ல போகாம அப்படியே சிங்கிளா தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு யார் மேலேயாவது ஒரு ஆசைகள் இருக்குன்னா
போய் ப்ரப்போஸ் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும், இவங்க தான் பண்ணணும். ஓகே, சோ அப்படி பண்ணா இது சக்சஸ் ஆகிறதுக்கான சக்சஸ் ஆகிறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த 50 சக்சஸ் சான்சஸ் இருக்குல்ல, அதுக்காகவாது போய் அவங்க பண்ணணும். நிச்சயமா. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க எக்ஸாம்ஸோ இல்ல ஜாபோ நாங்க ட்ரை பண்றோம், இல்ல படிப்பு சார்ந்த விஷயமே நாங்க அடுத்த கட்டமா யோசிக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற காலமா இது? இவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எஃபோர்ட் போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா என்னன்னா ஒரு தெளிவான சிந்தனையில இல்லை. ஒரு டைம் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கலாம், இன்னொரு டைம் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கலாம், இந்த ஜாப் பண்ணலாம், இன்னொரு டைம் இந்த ஜாப் பண்ணலாம், மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அப்ப இவங்க போடுற ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் எல்லாமே ஃபெயிலியரா போயிடும். ஏன்னா இதுல ஒண்ணு போட்டுட்டு அதுல ஒண்ணு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ இந்த காலகட்டத்துல முதல்ல தனக்கான வேலை என்ன, தனக்கான படிப்பு என்ன, அதுல ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதை மட்டும் மெயின் பண்ணி எஃபர்ட் போடுறாங்கன்னா கண்டிப்பா அட் எண்ட் ஆஃப் த டைம்ல கூட அவங்களுக்கு அது அவுட்கம் கொடுக்கும். ஓகே, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம்? இது வந்து பெரிய மேஜரான மாற்றங்கள் இந்த வருடம் அவங்களுக்கு நடக்க இருக்கு. மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்கு. மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு லைஃப் வந்து கிடைக்க இருக்கு. ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கிற இந்த தருணத்துல அவங்க நிறைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணணும். தன்னிடம் இருக்கிற, தன்னை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்கள், நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். பாசிட்டிவ் சைடை மட்டும் அவங்க எடுக்கணும். ஏன்னா இந்த வருடம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருடமா இருக்க போகுது. ஸோ இந்த தமிழ் நியூ இயர் பொறுத்தவரை பார்க்கும்போது ஸோ அதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும். ஓகே, ஸோ எதுல எல்லாம் அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? ஸோ மனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த ஈகோ, டாமினன்ட், பிடிவாதம், இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு பிடிவாதம் அதிகம், நான் சொன்ன இதான் நடக்கணும், இல்ல வந்து இந்த ஈகோலாம் காட்டுவாங்க, ரொம்ப டாமினண்டா ஆகணும்னு நினைப்பாங்க, ஸோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணவே கூடாது. மனம் சார்ந்த விஷயங்கள், சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் உடஞ்சு உட்கார்றது, இதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம இருக்கணும். ஏன்னா இதனாலதான் அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும். தனுசு ராசியில இப்ப கலைத்துறையில யாராவது போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, இல்ல அது சார்ந்த படிப்புகள் ஏதாவது எடுத்து படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க, சோ அதற்கு இந்த காலகட்டம் கை கொடுக்குமா மேம்? ஸோ அவங்களுக்கு வந்து இங்க என்னன்னா, ஒண்ணு கலை வேணும்னா ஸோ சில விஷயங்கள்ல நார்மல் லைஃப், ஃபேமிலி அதை விடணும், இல்ல அது வேணும்னா இது விடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். அதுல அவங்க தான் முடிவெடுக்கணும். அவங்க லைஃப்ல ஒரு பெண் நபர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டும் டிசைட் பண்ணி முடிவு எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் அவங்க ஒன்னு ரிலீஸ் பண்ணும், ஒன்னு டேக் ஓவர் பண்ணுன்ற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் உட்காந்து அவங்களுடைய அம்மாவோடையோ இல்ல வந்து ஒய்ஃப், சிஸ்டர், ஸோ ஒரு பெண் நபரோட சேர்ந்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும் இல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதற்கு இந்த 2025 கை கொடுக்குமா? ஸோ இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ராசஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருடம் அவங்களுக்கு அது கை கொடுத்துரும். இல்லை இந்த வருடம் தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த வருடமே அது வந்து அவுட்கம் கிடைக்காது, அது கொஞ்சம் டிலே ஆகும். பட் கிடைக்கும். ஆனால் இந்த வருடமே அது சக்சஸ் வந்து பார்க்க தேவையில்லை, எதிர்பார்க்க வேண்டாம். ஓகே, ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த டைம் சக்சஸ் இந்த டைம் சக்சஸ் ஆகும். புது முயற்சிகள் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம். ஆமா, எடுக்கலாம். இந்த வருஷமே அது வந்து நடக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், பட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைய நிகழ்ச்சியில தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும், எதுல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி.